sisters and brothers of America. உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் பிறக்குறாங்க. அதுல சில மனிதர்களோட காலம் குறுகியதா இருக்குது. ஆனாலும் அவங்க இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற சிந்தனையும் அவர்களோட செயலும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் மனிதர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் அவங்க வாழ்க்கைய எழுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு வரமாவும் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சுவாமி விவேகானந்தா. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முழு வீடியோவையும் மறக்காம பாருங்க. விவேகானந்தரை பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. ஆயிரத்தி 1863 ஜனவரி 12ஆம் நாள் கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனா பிறந்தவர் தான் விவேகானந்தர். இவருடைய தாய்மொழி வங்காளம். இவர் பிறந்ததும் இவருக்கு வைக்கப்பட்ட பேர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா. இவருடைய உண்மையான பெயர் நரேந்திரநாத் தத்தா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு. இவருடைய இளைய 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஒருவரோட பேர் பூவேந்திரநாத் தத்தார், இன்னொருத்தரோட பேர் மகேந்திரநாத் தத்தார். இதுல பூவேந்திரநாத் தத்தார் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய ஒருவர். விவேகானந்தருக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க சிறு வயதிலேயே அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா புகுந்த வீட்டோட கொடுமை தாங்க முடியாம அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. விவேகானந்தரோட அப்பா ஒரு வழக்கறிஞரா இருந்திருக்காரு. சட்டம், அறிவியல் இது எல்லாமே அவரோட வாழ்க்கையில இருந்துச்சு. அவங்களோட அம்மா புவனேஸ்வரி தேவி ஒரு ஆன்மீக நம்பிக்கை கொண்டவரா இருந்தாங்க. கடவுள், புராண கதைகள், மனித நேயம் இவை எல்லாமே இவங்களோட ஒரு உலகமா இருந்துச்சு. இந்த 2 உலகத்துலதான் விவேகானந்தர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. சிறு வயசுல இருந்தே விவேகானந்தருக்கு ஒரு தனிப்பட்ட குணம் இருந்துச்சு. அவரு எந்த ஒரு விஷயத்தையுமே உடனடியா நம்ப மாட்டாரு. ஏன், எப்படி, உண்மையா அப்படிங்கிற இந்த 3 கேள்விகள் அவரோட மூச்சுல கலந்து இருந்துச்சு. சிறு வயசுல இருந்தே இசைக்கு மேலையும் வாத்தியங்கள் மேலையும் இவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. அதே டைம்ல இவரு ஸ்போர்ட்ஸ்லயும் ரொம்பவும் திறமைசாலியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தியானங்கள்லயும் பகுத்தறிவாளரா தன்னோட வாழ்க்கையில திகழ்ந்திருக்காரு. 1879 இவரோட ஸ்கூல் படிப்பு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரி, அதாவது ரெசிடென்சி காலேஜ்ல இவர் சேர்ந்து அங்கேயும் படிச்சாரு. அந்த காலேஜ் படிச்சதுக்கு அப்புறமா ஸ்காட்டிஷ் சர்ச் அப்படிங்கிற கல்லூரியில இவர் தத்துவம் பயின்றாரு. அங்க மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை இவரு படித்து அறிந்தாரு. இதுக்கப்புறமா விவேகானந்தரோட மனசுல ஒரு கேள்வி எழும்புது. கடவுள் உண்மையிலேயே இருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவர் மனசுல வருது. இந்த கொஸ்டினுக்கு அவர் பதில தேடி நிறைய இடங்களுக்கு பயணம் செஞ்சு போறாரு. நிறைய துறவிமார்களை பாக்குறாரு. நிறைய சாமியார்களை அவர் சந்திக்கிறாரு. அவரு அவங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்ககிட்ட இருந்து பதில் வந்தது எல்லாமே புஸ்தகத்துல இருந்தும் புராணங்களில் இருந்தும் விளக்கங்களில் இருந்தும் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து பதில் இவருக்கு கிடைச்சிச்சு. ஆனா இவர் தேடுறது அந்த பதில் இல்லைங்கிறது இவருக்கு அது நல்லாவே. அந்த காலத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிற ஒருவர் மிகவும் பிரபலமா இருந்தார். அவர்கிட்ட போய் தன்னோட கேள்விக்கு பதில தேடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த விவேகானந்தர் கிளம்பி அவர்கிட்ட போறாரு. விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை சந்திச்ச ஆண்டு 1881. எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவேகானந்தரால முதல்ல ராமகிருஷ்ணருக்குள்ள இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாவே ஏற்றுக்கொள்ள முடியல. இறை வழிபாட்டையும் உடனடியா ஏற்றுக்கொள்ள முடியல. ராமகிருஷ்ணரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியின போதிக்காம 2 வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்துச்சு. ராமகிருஷ்ணரின் ஈடுபாட்டால விவேகானந்தரால் பக்தி மார்க்கமும் மற்றும் ஞான மார்க்கமும் 2 அவசியத்தையும் புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. ராமகிருஷ்ணரை விவேகானந்தர் சந்திக்கும் போது அவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ராமகிருஷ்ணர் சிரித்துக்கிட்டே எந்த தயக்கமும் இல்லாம சொன்னாரு, ஆமா நான் கடவுளை பார்க்கிறேன் அப்படின்னாரு. உன்னை பார்ப்பது போலவே அப்படிங்கிற அந்த வாக்கியம் விவேகானந்தரோட உள்ளத்தை ஏதோ பண்ணுச்சு. இது தத்துவம் இல்ல, இது வாதம் இல்ல, இது அனுபவம் பேசும் குரல். அவரு உடனே நம்பல, விவாதம் செஞ்சாரு, எதிர்த்தாரு, சோதிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறமா தான் ராமகிருஷ்ணரோட சீடனாவே விவேகானந்தர் ஆய். ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு ஒரு குரு மட்டும் இல்ல, அவருக்கு தாய், தந்தை, வழிகாட்டி, அவருக்கு எல்லாமே ராமகிருஷ்ணரா தான் இருந்தாரு. அதனாலதான் ராமகிருஷ்ணர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நேரத்துல கூட விவேகானந்தர் அவரை விட்டு ஒரு நேரம் கூட பிரியாம
அவரை நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உலகத்தை எழுப்ப போகிறாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவரோட காதுல எப்போதும் துணிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் கடந்துச்சு. ராமகிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். ஆனா அவர் விட்டு சென்ற அந்த வார்த்தை மட்டும் விவேகானந்தர் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்துதான் விவேகானந்தரோட வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிச்சு. இப்ப இருந்து அவர் ஒரு சீடன் இல்ல, அவர் ஒரு துறவி. அவர் பெயர் வர மாறிச்சு. அப்பதான் அவரோட பெயர் சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிறது வந்துச்சு. தலையில ஒரு காவி தலப்பாயும், கையில எதுவுமே இல்ல, கையிலையும் எதுவுமே இல்லை. ஆனா அவரோட இதயத்துல மட்டும் ஒரு எரியற கனல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி 1886 ஆண்டு ராமகிருஷ்ணர் இறந்ததுக்கு அப்புறமா விவேகானந்தர் தன்னோட பயணத்தை தொடர்றாரு. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றி திரிஞ்சாரு விவேகானந்தர். தன்னுடைய இந்த பயணம் இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் போகணுங்கிறது அவருடைய ஆசை. அதே மாதிரி அவர் இந்தியாவிலோட எல்லா மாநிலங்களையும் சுற்றி திரிஞ்சாரு. அப்படி அவர் சுற்றி திரியும் போது அங்க உள்ள கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை நிலை, இது எல்லாத்தையும் அவர் பார்த்து அவர் அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்திய மக்களோட வாழ்க்கை நிலை மிகவும் மோசமா இருந்துச்சு. ஏன்னா அது இந்தியர் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலமாகவும் இருந்துச்சு. தன்னோட பயண முடிவுல டிசம்பர் 24, 1892 கன்னியாகுமரிக்கு சென்ற விவேகானந்தர் அங்க கடல் நடுவுல அமைஞ்சிருந்த ஒரு பாறை மீது 3 நாட்கள் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அந்த 3 நாட்கள் இந்தியாவுல கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து தியானம் செஞ்சதாட்டு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா அது அந்த டைம்ல அவர் சொல்லல, அதுக்கப்புறமா அவரு சொன்னார். இன்றும் அந்த பாறை விவேகானந்த் பாறை அப்படிங்கிறது ஒரு பேராவே இருக்கு. அங்க ஒரு நினைவிடமாவே அது பராமரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சட்டம்பி சாமிகள் விவேகானந்தரோட குரல் வளம் குறித்து பேசும்போது அவருடைய குரல் தங்க குடத்துல தட்டினால் எழும் கிண்கிணி நாதம் போன்ற இனிமையான குரல் அப்படிங்கிறத அவரு குறிப்பிட்டிருக்காங்க. 1893 உலக சமய மாநாடு அப்படின்னா உலகத்துல உள்ள எல்லா சமய குருக்களும் அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோல பேசுறதுக்காக அழைக்கப்பட்டாங்க. அதுல ஒரு ஆளு விவேகானந்தரும் அழைக்கப்பட்டாங்க. ஆனா விவேகானந்தர் அங்க போனது வெறும் மதத்தை பரப்பதுக்காகவோ அல்லது மதத்தை பத்தி பேசுறதுக்காகவும் மட்டும் இல்ல, மக்களுடைய மனதை திறக்கிறதுக்காகவும் தான் விவேகானந்தர் அங்க போனார். அவர் அங்க போய் அவர் மேடையில ஏறினதுக்கு அப்புறமா அவருடைய முதல் வார்த்தையை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி பேச போகிறார், எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனா விவேகானந்தர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவர் சொன்னார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த வார்த்தையை கேட்ட அங்க இருந்த மக்கள் 5 நிமிடங்கள் வர கைகளை தட்டுறத நிறுத்தவே இல்லை. இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு முறை விவேகானந்தர் கிட்ட ஒரு பெண்மணி உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், ஏம்மா என்னைய மாதிரியே உனக்கு ஒரு மகன், நானே உன்னோட மகனா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அந்த அளவுக்கு தன்னுடைய மக்களையும் அவர் நேசிச்சிருக்காரு. அதே மாதிரி அவரையும் அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்காரு. இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா அவர் நிறைய இடத்துல அழைக்கப்பட்டு பேசப்பட்டாரு. நியூயார்க், லண்டன், இப்படி நிறைய இடங்கள்ல போய் அவர் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்தார். தன்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்த விவேகானந்தர் 26/1/1897 அன்று பாம்பன் குத்துக்கால் பகுதியில இறங்கினார், அதாவது இலங்கை. அப்போது பாம்பன்ல மிக சிறப்பான வரவேற்பு அளிச்சு அன்றைய ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் பாஸ்கர சேதுபதி அவரை மிக சிறப்பா வரவேற்றாரு. இதற்கு அப்புறமா கொழும்பு முதல் கல்கத்தா வர அவர் ஆற்றிய பேச்சுகள் அப்போது கீழ்நிலையில இருந்த இந்தியரை விழிப்புற செஞ்சிச்சு. இளைஞர்களை அவர் ரொம்பவும் நேசிச்சாரு. இளைஞர்களை பற்றி அவர் ரொம்பவும் சிந்திச்சாரு. அவருடைய பேச்சு எல்லாமே இளைஞர்களை இன்னும் எழும்பி உற்சாகமா நடக்க செஞ்சிச்சு. விவேகானந்தர் ஒரு மதத்துக்குரியவர் அப்படிங்கிறது தவறான பதில். அவர் மதத்துக்குரியவர் அல்ல, அவர் இந்தியாவுக்குரியவர். அவர் பேசின பேச்சு எல்லாமே இளைஞர்களை உற்சாகத்துல மிதக்க வச்சுச்சு. இப்போதும் விவேகானந்தரோட பொன்மொழிகள் பேசிக்கிட்டு தான் இருக்கு. அதுல உங்களுக்காக சிலது, உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்க கூடாது. செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து. அதிலிருந்து நல் செயல்கள் விளையும். உலகில் உள்ள தீமைகளை பற்றியே நாம் வருந்துகிறோம். நாம் உள்ளத்தில் எழும் நச்சு எண்ணங்களை பற்றி சிறிதும் கவலை கொள்ளுவதில்லை. உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினால் இந்த உலகமே ஒழுங்காகிவிடும். எப்போதும் பொறாமையை விளக்குங்கள். இதுவரையிலும் நீங்கள் செய்யாத மகத்தான காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நமது நாடு வீரர்களை வேண்டி நிற்கிறது. வீரர்களாக திகழுங்கள். இளைஞர்களே, தேச முன்னேற்றம் என்னும் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு
உங்கள் தோள்களை கொடுங்கள். மீண்டும் 1899 ஜனவரி முதல் 1900 வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் 2வது முறையா மேல்நாட்டு பயணத்தை விவேகானந்த் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இதற்கப்புறமா கல்கத்தாவில் ராமகிருஷ்ண இயக்கம் மற்றும் மடத்தை நிறுவினார். அது இப்பவும் உலகம் முழுவதும் கிளைகளா பரவி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 1902 ஆண்டு ஜூலை 4 நாள் தனது 39வது வயதுல பேலூரில் விவேகானந்தர் காலமானார். இந்த உலகத்துல சில மனிதர்கள் இறந்த பிறகுதான் வாழ தொடங்குறாங்க. அதுல ஒரு ஆளு சுவாமி விவேகானந்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.